அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான மிக அற்புதமான விசேஷ அனுகூலமான மாதமாக இந்த மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கெட்டவரான சுக்கிரனை வைத்தும் யோகாதிபதியான செவ்வாயை வைத்தும் உங்கள் ராசிக்கு 12இல் மறைந்திருக்கின்ற சூரிய பகவானை வைத்தும் வெகு சுபிட்சமாக நகர்த்திவிடலாம். இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடத்தில் வக்ரமாக அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவானின் வலிமையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் ஜென்ம ராகுவும் 7ஆம் இட கேதுவும் சற்றே உங்களுக்கு கவலையை கொடுத்து அலைக்கழித்துக் கொண்டுதான் வருகின்றார்கள். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்க போகின்றார். ஒரு வகையில் இவர் உங்கள் ராசிக்கு கெட்டவர்தான் என்றாலும் இவராலும் அற்புதமான இனிமை சம்பவங்கள், நீங்கள் நினைத்தபடி பொருளாதார மேன்மைகள், வசதி வாய்ப்பு உயர்வுகள் என்றபடி ஏற்படத்தான் போகிறது இந்த மாசி மாதத்தில். ஆக எந்த ரூபத்திலேயோ சுபிட்சங்களையும் இனிமைகளையும் புதிய ரூப அதிர்ஷ்டங்களையும் விஐபி மற்றும் பெரிய மனிதர்களின் சகாயங்களையும் அடையப் போகின்றீர்கள். எதிர்பாராத பெரிய தொகை வரவுகள் உங்கள் கைக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதும் எந்தவித கவலையும் பொருளாதார இடையூறுகளும் புதிய நபர் சார்பான தொந்தரவுகளும் அனாவசியமாக ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை தரலாம். உத்தியோக, பணி, பதவி விஷயங்களால் கோலாகலமான உயர்வு சந்தோஷத்தை சந்திப்பீர்கள். தொழில், வியாபாரம், நிர்வாகம், அயல்
வெளிமாநில அயல் தேச ரீதியான லாப விஷயங்களில் நீடிக்கின்ற இழுபறிகள் லாபமாக முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையுடன் எது மாதிரியான பிரச்சனையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் நீடிக்கின்றதோ அதற்கெல்லாம் சந்தோஷமான தீர்வு உண்டு. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் திறமை மிக்க நபரை பணியமர்த்த போகின்றீர்கள். ஆரோக்கிய விஷயங்களால் எந்தவித குழப்பமும் விரயமும் இல்லை. உங்கள் குடும்பத்திற்குள் வாரிசுகளுக்கான திருமண சுபகாரியத்திற்கான தேதி குறிக்கப்படும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு ராகு மாறப்போகின்றார். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு கேது மாறப்போகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்வது உங்களுக்கு நல்லது. வெளிநாட்டு குடியுரிமை விசா சார்ந்த பிரச்சனை மாறப்போகிறது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு தனி வருமானம் மகிழ்ச்சி தரும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்கப் போகிறது. கூட்டுத் தொழிலில் இதுவரை இருந்த மாற்று கருத்து மறையப் போகின்றது. நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவார்கள். தந்தை வழி சுற்றத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலும். தொழிலை தக்க வைத்துக் கொள்ள சில முதலீடுகள் செய்ய நேரிடும். நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்திற்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மன சங்கடம், பகை அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனமாக செயல்பட வேண்டும். கிரகங்கள் தன் கடமையை செய்யும். யாரையும் விட்டு வைப்பதில்லை. மனிதர்களாய் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யும். இதுவும் கடந்து போகும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் மாதம். தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். விலகிச் சென்ற உறவுகள் விரும்பி வருவார்கள். பொருளாதார சிக்கல்கள் குறையும். நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த அனைத்து நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய முறையில் திருப்பு முனையாக அமையும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சகோதர உறவுகளால் மன சஞ்சலங்கள் உண்டு. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகும். சுய ஜாதக தசா புத்தி சாதகம் அறிந்து சுய தொழில் துவங்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஜோதிடம் மாந்திரீகம் கற்க ஆர்வம் மிகுதியாகும். தியானம் பழகி மனதை கட்டுப்படுத்த முயல்வீர்கள். சிவனுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உழைக்கும் எண்ணம் அதிகரிக்கும். உங்களை உதாசீனம் செய்தவர்கள் நயந்து பேசுவார்கள். உங்களின் முக்கியத்துவம் மற்றும் அவசியம் பற்றி உணர்வார்கள். வேலையின்மையால் பிறரின் வெறுப்பிற்கு ஆளாகியவர்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கும். சிலருக்கு மைத்தினருடன் இணைந்து புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் உண்டாகும். தொழில் ஆரம்பிக்க மனைவி மூலம் பொருள் உதவி கிடைக்கும். சிலர் வயது மூப்பு மற்றும் சோர்வால் வாரிசுகளிடம் தொழில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுக்க விரும்பலாம். வேலை பார்த்த இடத்தில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். உங்களை தவறாக வழிநடத்திய கெட்ட நண்பர்கள் விலகுவார்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். கோட்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் எந்த விஷயத்திற்கும் கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் செல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனையை முடிப்பது புத்திசாலித்தனம். சனி பிரதோஷ வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் துக்கங்களும் துயரங்களும் நீங்கும். இதுவரை நிலவிய மனசஞ்சலம் நோய் தாக்கம் குருவின் பார்வையால் கட்டுப்படும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சிந்திக்காமல் செயல்பட்டவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட துவங்குவார்கள். வேலைபளு குறைந்து வருமானம் அதிகரிக்கும். இளைய மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். தொழில் ஸ்தானத்திற்கு குரு மற்றும் சனி பார்வை வரப்போவதால் ஒரு பெரிய அதிர்ஷ்ட தொகை காத்திருக்கின்றது. கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்த உடன் பிறந்த சகோதரின் நடத்தையில் சிறு மாற்றம் ஏற்படும். விற்க முடியாமல் இழுபறியாக கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். முறையான திட்டமிடுதலும் நேர்மையும் இறைநம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய கிரக பயிற்சியாக இருந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. எனவே நம்பிக்கை முக்கியம். சக்கரத்தாழ்வாரை வழிபட இன்னல்கள் அகலும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் அகலும். பலருக்கு வாழ்வில் எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் திருப்பு முனையும் உண்டாகும். கணவனின் அன்பு அனுசரணைக்காக இயங்கிய மீனராசி பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாமியார் நாத்தனார் டார்ச்சர் குறையும். பணவரவில் இருந்த தடை தாமதம் விலகும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறிய பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வேலைபளு அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. 2 நபர்களுக்கான வேலை செய்து ஒரு நபரின் சம்பளத்தை பெற நேரும். 3ஆம் சுற்று ஏழைச்சனி நடப்பவர்கள் பணிச்சுமை காரணமாக விருப்ப ஓய்வு பெற வாய்ப்பு உள்ளது. இந்த மீனராசி அன்பர்கள் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபடுங்கள். நீங்கள் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.